அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்குள்ள சாப்பாடு ஊடக மீனில் மிளகு தண்ணி வைக்கிறேன். எனக்கு மட்டும்தான். மல்லி சட்னி, தேங்காய், மல்லி, வத்தல், உப்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு மல்லி சட்னி போதும். ஒரு ஆளுக்கு தாராளம். மல்லி சட்னி வறுத்தே அரைச்சிடுவேன். எல்லாத்தையும் வறுத்துடுவேன். தேங்காய் வரைச்சி புளி. இது சோறு குக்கரில் வச்சுக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் காலம் சோறு உண்டு. தாராளம். இது என்னது? வத்தல், மல்லி, அதுக்கப்புறம் வத்தல், மல்லி, சீரகம், பூண்டு, தேங்காய் எல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றிக்கணும். ரொம்ப நல்லா வைக்கும். மஞ்சத்தூள் இதை மிக்சியில் ரெண்டாவது அரைக்கணும். இதெல்லாம் வறுத்து வச்சுட்டேன். வறுத்தரைச்சா ருசியாக வைக்கும். 2 வத்தல், 1-2 மல்லி, கருவேப்பிலையில் தேங்காய், உப்பு. தாராளமாக ஒரு ஆளுக்கு. ராத்திரி கூட 2 மீன் கிடந்தா ஒரு 3 இடியப்பத்தை வாங்கினா எனக்கு போதும். அல்ஹம்துலில்லாஹ். மல்லி சட்னியும் இப்போ ரோருக்கு மிளகு தண்ணியும் சோறு. ஒரு குத்தார் ரைஸ் குக்கர் என்ன தெரியல, ஆனாப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் வைக்கையில் குக்கர்லேயே வச்சுட்டேன். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தின்னுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரே நான் ஒவ்வொரு நாளும் ஒன்று செய்யணுமா வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.